டுவா பூசணிக்காயோ தம்புள பூசணிக்காயோ வையாசி போகத்துல தம்புள்ள பூசணிக்காய் நீங்கள் பார்க்க தெரியும் நினைக்கிறேன். இந்த பெரிய பூசணிக்காய் பாருங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துல எல்லாம் இறைச்சியோட இது இன்னும் நல்லா பெருக்க கிடக்குன்னு. இது பொலித்தீன் போட்டு தண்ணி பொலித்தீன் மூலமா தான் போகும். பொலித்தீன் மூலம் பெரிய சைஸ்ல வந்து இதெல்லாம் அறுவடைக்கு வந்து மஞ்சள் கலர் அடிக்குது பாருங்க. அது ஊர் பூசணிக்காய் சொல்றது, இது தம்புள பூசணிக்காய். பூ வந்து சின்ன காய் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க. கொட்டையை போட்டு நாங்க தண்ணி ஊத்துறது. இங்க சில திட்டங்கள் வந்து ஏபிசி மூலமா திருமஞ்ச கிணறு கட்டி தந்துடாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து கதைப்போம். ஐயா வந்து கொடி விட அப்புறம் விரைஞ்சி போட்டு இறைக்கிறது. இந்த சைஸ்ல பெரிய சைஸ் வந்துட்டு வந்துட்டு நீ பழக்கிற மாதிரி பானம் பார்த்த பயிர் இனி அறுவடை காலம். இந்த பூசணி மாட்டுச்சேலம், மாட்டுச்சேலத்துக்கு பயிர் தயிர் ஒரு 6 லிட்டர். கொடியின் நுனியில வந்து முளைச்சிட்டு இருக்குது. இந்த கொடி ஆரம்பத்தில இருந்து மஞ்சள் அடிச்சா காய்க்காது. இந்த ரைப்போட இதே அறுவடை செய்யலாம். அப்போ ஓரளவுக்கு பூசணிகள் பரவாயில்லை. ஒரு 3000 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துபாய் பூசணிக்காய் இருக்குது. அங்க இது சின்ன சைஸ், அதை விட சின்ன சைஸ் இருக்கு, குருத்துல இருக்கு. இதுவும் கொஞ்சம் பிந்தி போச்சு. இப்போ எத்தனை மணிக்கு? 3 மணி செல்லும். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சங்குவேலி பகுதி எல்லாருக்குமே தெரியும். முடிவில் இருந்து அப்படியே நாங்கள் வந்து சண்டிலிப்பாக்கி போகிறப்ப அதை இடைக்கு வந்து சங்குவேலி பகுதியில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் மதிய வேளையில் வந்து எனக்கு வந்து வேறு டைம் கிடைச்சிதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான் வந்து விவசாயிகள் அதிகமாக அந்த நீர் இறைக்கிற நிகழ்வு வந்து ஈடுபடுவாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே வந்து துபாய் பூசணிக்காய் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து இந்த தம்புள்ள பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பெரிய பூசணிக்காய். அது ஏற்கனவே வந்து எங்களுடைய ஆக்கெல்லாம் வந்து பெரிய பூசணிக்காய்னு சொல்கிறது. ஆனால் இப்போ அதிகமாக நிறைய இடங்களில் வந்து தம்புள்ள பூசணிக்காய்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த தம்புள்ள பூசணிக்காய் தோட்டத்துக்கு தான் நிற்கிறேன் பாருங்க. அப்படின்னு சொல்லி சுற்றி வர தம்புள்ள பூசணிக்காய் நிறைய இருக்குது இந்த இடத்துல. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அறுவடை செய்வாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து நிறைய ஐயாக்கள் வந்து நிற்கணும். அவட வந்து கேட்டிருந்தேன், ஐயா அந்த தம்புள்ள பூசணிக்காய் பற்றி எனக்கு வந்து விரிவான விளக்கங்கள் வந்து வேணுமென்னு சொல்லி கேட்டிருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லியிருந்தாரு, ஒரு பிரச்சனை இல்லை தம்பி வாங்கன்னு சொல்லி. அப்போ வந்த இடத்துல வந்து அந்த ஐயாவோட வந்து இப்போ வந்து கதைக்க போகிறோம். இந்த தம்புள்ள பூசணிக்காய் வந்து எப்போ வைக்கிறது, எப்போ வந்து மருந்தடிக்கிறது, எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து நீர் பாய்ச்சுறது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்போ அறுவடை செய்கிறதுன்ற மாதிரியும் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்க போகிறோம். பின்னாலேயே முழுக்க பூசணிக்காய் இருக்குது. வாங்க வீடியோ வந்து போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அப்பு. நீங்கள் இந்த பகுதியா? இந்த பகுதி சங்குவேலி அப்பு. நாங்கள் கமக்காரர். ஓகே. எத்தனை வருஷமா செய்றீங்க? இப்போ நாங்கள் ஐயாண்ட தகப்பண்ண காலத்தில இருந்து செய்து கொண்டு இருக்கிறோம். சின்னத்திர சுதாகரன், சங்குவேலி சவுத் மானிப்பாய். தம்புள்ள பூசணிக்காயை பற்றி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தாரன். ஓகே. இது என்னது, என்ன பூசணிக்காய், என்ன பேர்? தம்புளி என்றா 3 மாத பயிர் பூசணிக்காய். தம்புள என்னன்னு சொல்ற பெரிய பூசணிக்காய் இல்ல, அது ஊர் பூசணிக்காய். அப்போ ஊர் பூசணிக்காய் சொல்றது, அது ஊர் பூசணிக்காய்ன்னு சொல்றது. இது தம்புள பூசணிக்காய்ன்னு சொல்றது. இது அந்த கொட்டை டின்னில வருமாப்போ இந்த கொட்டையை போட்டு நாங்க தண்ணி ஊத்துறது. தண்ணி ஊத்தி கொடி விட அப்புறம் விரைஞ்சி போட்டு இறைக்கிறது. இது 3 மாதத்துல அறுவடை செய்யறது. சரியாக வந்தால் 2 மாதம். அப்போ 2 மாதத்துல அறுவடை செய்வோம். இது வந்து வைக்கிறதுக்கு காலப்பகுதிகள் இருக்கா இந்த மாதம்? இது அநேகமாக நாங்க வையாசி மாதத்துல ஆனப்போ இந்த கொட்டை தாக்குறது. டுவா பூசணிக்காயோ தம்புள பூசணிக்காயோ வையாசி போகத்துல முடிவு கிடையில தாட்டுறோம். தாட்டாத்தான் அந்த பயிர் நல்ல உச்சகட்டத்துக்கு வரும். அப்போ மற்றது தம்புள பூசணிக்காய் கொண்டு வந்து எங்கட பூசணிக்காய் தம்புளையில இருந்து பார்க்கறத விட எங்கட பூசணிக்காய் கொஞ்சம் டேஸ்ட் கூட. என்ன காரணம்? அது மண்வாசியோ இல்லை என்றால் வன்வாசி என்று தான் சொல்லணும். மண்பலம் திறமண்டதான் நான் இதுல தாரணப்பு. மற்றது பரம்பரை தோட்டக்காரர் இங்க கொஞ்சம் பேர் இருக்கணும். அப்போ காலங்காலமா நாங்க செய்யற, என்னுடைய தகப்பனர் செய்து இப்ப நான் செய்யறேன். அப்போ நாங்க கூடுதலா பூசணி போடுறே இல்ல, கத்தரி வெங்காயம் வெங்காயம் போட்டு கிடக்கா. பூசணிக்காய் வந்து இப்ப நாங்கள் வந்து கொட்டை போடுறோம் தானே, கொடி வளர்ந்து எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா வந்து மருந்து எல்லாம் அடிச்சு கொண்டுக்கணும்? மருந்தப்பு நோய் இருந்தா தான் அடிப்போம். அப்போ மற்றும்படி தம்பளைக்கு பெருசா மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நான் ஏபிசியில எல்லாம் பேட்டி ஒன்று கொடுத்தேன்னா மஞ்சள் குருத்து அடிக்கிறதுக்கு அதுக்கு
நோய் என்னன்னு கேட்டால் வைரஸ் நோய் சொல்லிச்சினோம். இந்த கொடி ஆரம்பத்திலிருந்து மஞ்சள் அடிச்சா காய்க்காது. அப்படியே மஞ்சள் அடிச்சு கொண்டு போவோம். இப்போ எங்க சில கொடிகளை பாருங்க, தம்பளை பூசணிங்க அங்க மஞ்சள் அடிக்குது. அடிச்சால் அது என்ன காரணம் வந்து ஒரு தரம் கண்டுபிடிக்கல. இப்ப கைப்ரேட் கத்தரிக்காய் வந்து இருக்கப்போ அதெல்லாம் குருவிச்சு. எங்கட முந்தைய ஒரு காலத்துல பச்சை மூல் கத்தரிக்காய் நட்டால் ஒரு குருவிச்சே இருக்காது. அப்படியான கத்தரிக்காயும் இவ்வளவு ஒரு நீளமாக இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு நீளமாக இருக்கும். ஆனபடியால் இப்ப எல்லாம் சேர்க்க முறையில எல்லாம் வந்துட்டுது. அப்போ இப்ப தென்னங்கண்டை எல்லாம் சேர்க்க முறையில இனப்பெருக்கம் உருவாகி 5 வருஷத்துல அது காய்க்குமென்று சொல்லினோம். 5 வருஷத்துலயே அந்த கண்டுகள் எல்லாம் போயிடுமா? எல்லாம் அப்படிதான் வந்துடுது. எல்லாம் வந்துடுது. மற்றது இப்ப இது வந்து பூசணி கொடி வந்து நட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்க தொடர்ச்சியா தண்ணி கட்டி விடணும்? 4 முறைக்கு ஒருக்கா தண்ணி கட்டி கொண்டே 4 நாளைக்கு கொடி வளர்ந்துட்டு ரெண்டாளப்போ ஒரு 7-8 நாள். 7-8 பொடி மூடிட்டாண்டா தரைய 7-8 நாளைய பிறகு கட்டுவோம். இதுவும் அப்படிதான் நடக்கணும். தரையப்ப போடல ஒண்ணுமே தெரியலையே. ஒன்றும் தெரியலையே. என்ன கட்டத்துல இருக்கு இந்த பூசணிக்காய்? இப்ப பிஞ்சு காவி கொண்டு இருக்குது. இந்த கட்டத்துல இது இப்படி பெரிய பூசணிக்காயா வரும். இன்னும் நல்லா பெருக்க கிடக்கு. இது எவ்வளவு நல்லா பெருக்கு மேடம்? என்னமாப்போ ஒரு மாதத்துக்கு இடையில இது அறுவடை செய்யலாம். இந்த பூசணி கொடிக்கு வந்து செலவரம்னு சொல்லி சொன்னா அந்த செலவினத்தை எல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று கிடைக்கும் தானே? கண்டிப்பா கிடைக்கும். அதுல நட்டம் இல்லையா? பயிர் நல்லா வந்ததுன்றால் தோட்டத்தால நட்டம் இல்லையா? சில பேர் சொல்லினோம் தோட்டம் பேக்கே இல்லையாண்டா அது நட்டம் தானே. சரியான முறையில் நாங்க வந்து செய்தோம்னு சொல்லி சொன்னா நல்ல அறுவடையை வந்து சொல்லலாம். அறுவடை என்று சொல்லலாம். மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு. எங்கட ஊர் பூசணிக்காய்டா பெரும் பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் பூ ஒரு காய் தூக்கலாம் முந்தி. இப்பவும் அது அந்த இனம் என்ன கண்டு பிடிச்சு அதை தாக்குறதுக்குரிய ஏற்பாடுகள் இல்லையா? இப்ப இந்த தம்பளதான் கூடுதலா போட்டுக்கொண்டே இருக்கேன். அந்த இனம் அணைஞ்சு கொண்டு போகும். முந்தைய ஒரு பூசணிக்காய்டா அப்போ இப்படி பெரிய பூசணிக்காயா இருக்கு. ஓகே. இப்போ அங்க இருந்து இந்த குளத்துல இருந்து தண்ணி வருது. குளத்துல இருந்தப்போ தண்ணி வருது. நாங்க இப்ப இந்த பொலிட்டின் போட்டு தண்ணி பொலிட்டின் மூலமா தான் போகுது. பொலிட்டின் மூலமா அங்க தண்ணி பாய்ச்சிரும். இதுல அப்போ என்னன்னு சொன்னா தம்பளையில பரப்பு இந்த மஞ்சள் குருத்து தான் அப்போ ஒரு முக்கிய காரணம். அது நாங்கள் மஞ்சள் குருத்து வந்தாலப்போ அது இந்த சத்துகள் காய்க்கு இறக்க விடாது. பச்சையாக இருந்தா தான் அந்த காயின். இப்ப தமிழ்ல பூசணிக்காய் வந்து ஒரு பூசணிக்காய் வந்து அறுவடை செய்யல எத்தனை கிலோ வந்து மேக்ஸிமம்? ஒரு மச்சம் வந்தப்போ 7 கிலோ இருக்கும். 7 கிலோ இருக்கு. ஒரு 7 கிலோ எவ்வளவு போகுது சந்தையில இப்ப கிலோ? கிலோ இப்ப 50 ரூபா 60 ரூபா போகுது. 50-60 ரூபா. என்ன கிலோ? ஒரு கிலோ ஒரு காயிலே அப்போ 7 கிலோ சொல்லிக்க 50 ரூபா 2 அப்போ 300 ரூபா வருமா? ஒரு காயில 50-200 ரூபாய் எல்லாம் வித்தது முந்தி. இப்ப எல்லாம் ஒரு சில காலத்துல அப்படி பழக்கத்துக்கு வந்து நிறைய விரைகள் தம்பளையில இருந்து இங்க இறக்குமதி ஜட்னால இறக்குமதி செய்யணும். எங்கட அங்க போகுது அவன் இங்க வருது. டுவாய் எல்லாம் 40 ரூபா கிலோ. 150 ரூபா 200 ரூபா விற்கிற டுவாய் எல்லாம் ஏனெண்டா செய்க கூடிட்டு எல்லாரும் வந்து எல்லாம் வச்சு அப்படி விலை குறையும் தானே. அப்போ அதே மாதிரி எப்போ ஒரு கமக்காரன் சரியா கஷ்டப்படுறான். ஆனா அதை சந்தைப்படுத்த முடியாமல் இருக்குதா? கண்டிப்பா சந்தைப்படுத்த வேணும் என்ற ஒரு நோக்கத்துல இப்ப சின்ன சைஸ் எல்லாம் கிடக்கு. இப்ப சின்ன சைஸ்ல எப்போ இருக்குது. இப்ப இந்த கொடி போட்டப்போ 2 மாதம் இன்னும் 1 மாதத்துல பெரிய காயா வருமா? வரும். இன்னும் 1 மாதத்துல வந்துடும். 1 மாதத்துல எப்போ இந்த பெரிய காயா வந்தோடனே நாங்கள் ஒரு இன்னும் ஒரு 4 இறப்பு இறச்சோம். வெங்காயம் அப்போ இப்ப இது ஒரு 19 நாள் ஆகுது. 19 நாள் தான் கிடக்கு. சாலு வளர்த்திக்கு வருமா? கண்டிப்பா. இது என்ன உங்க குளம் வந்து இது பத்தாதோ? இந்த குளம் அப்போ இன்னும் ஒரு 2 மாதத்துல எல்லாம் இறைச்சியோட வத்திடுமா? அந்த குட்டி தான் பாருங்க. அந்த பெரிய பூசணிக்காய் நம்முள்ள பூசணிக்காயினுடைய அந்த இப்ப இருக்கிற சைஸ், அதாவது வளர்ந்து இப்போ பூ வந்து சின்ன காய் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க. இது வந்து 7 கிலோ 8 கிலோ சைஸுக்கு வரும். 7-8 கிலோ சைஸ். என்னமா இப்ப தண்ணி எங்க 2 மாதம் வத்திடுமா? 2 மாதத்துல வத்திடுமா? இதுதான் பெரிய குளமா? நமக்காரருக்கு தெரியாது. இங்க சில திட்டங்கள் வந்து ஏபிசி மூலமா திருமஞ்ச கிணறு
கட்டி தந்து கிடாக்கு. ஆ. இது முந்தி கேணியா இருந்தாப்போ ஆஹா. இதெல்லாம் நாங்க குழாய் கிணறு அடிச்சு உள்ளுக்க இருக்கு. அப்போ ஆ. இதெல்லாம் ஒரு திட்டம் இல்லாத ஒரு செயல்பாடா இதுல வந்து பயன்பாடு இல்ல. பயன்பாடு இல்லையா. ரைட் ரைட். இப்ப நாங்க இந்த குளத்தால எங்கட பெரும்போ பயிரான வானம் பார்த்த பயிரான வானம் பார்த்த பயிர். அப்ப நெல்லு செய்ய எல்லாம் வானம் பார்த்த பயிர். இப்ப மழை வரும் மட்டும் பார்த்து கொண்டு இதெல்லாம் வந்து குளம் வந்து எத்தனை அடி ஆழம் வந்து? இது அப்போ 10 அடி 10 அடி கிட்ட ஆள் ஒரு போனா தாக்கக்கூடிய ஆழம் தான். தாக்கக்கூடிய பாருங்க அவ்வளவு பெரிய குளம்னு சொல்லி பாருங்க. என்ன இது பெரிய குளம். எப்படி இந்த குளத்துல முந்தியப்போ வண்டி சவாரி நடந்தது. வண்டி சவாரி. ரைட். சவாரி மாடுகள் முந்தி ஓடினாங்களா. போட்டுலயப்போ சாமான்கள் ஏற்றி பறைச்சினாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை. அது நீங்க பிறந்திருக்க மாட்டீங்களா. ஏன் இதுக்கு கொஞ்சத்துக்குள்ள இது உலாம் நடையில அப்போ நடையிலையா? இது உலாம் நாத்து 10 வந்துடுது. அப்போ ரைட் ரைட். இதெல்லாம் ஆட்டு மாடுகள். இது ஒரே ஆக்கிற மாடுகள். ரைட் ரைட். ஓகே. அப்படியே போகுது. அப்படியே அப்போ பெரிய இது விவசாயம் என்று சொல்றதானப்போ அதை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் ஒரு விவசாயி வச்சின விவசாயிகள் தூக்கு போட்டு ஒரு காலத்துல செத்ததா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி நட்டம். இந்த குளத்தை நம்பி எத்தனை விவசாயிகள் இப்ப இருக்கணும்? இதை நம்பி அப்போ குறைஞ்சது ஒரு 1000 விவசாயிகள்கிட்ட இருக்கணும். 1000 பேர்? 1000 பேருக்கிட்ட இந்த சுற்றாடெல்லாம். இது அப்போ ஒரு கேணி. அப்போ கேணியா? ரைட் ரைட். இது நீங்க தண்ணி எடுக்கிற கேணி. அதுக்காண்டி தான் கட்டணும். இது வந்து அரசாங்கம் தான் கட்டித்தந்தா? இல்ல இல்ல, இது அந்த காலத்திலே இருந்து இருக்கு. அப்பல இருந்து இருக்கு. அந்த காலத்தில இருந்து இது ஒன்றுதான் உடைக்க இல்லையோ. அப்புறம் நீங்க சும்மா அந்த பூச்சி வேலையில இதுகள் செய்து கிடக்கு. ரைட் ரைட் ரைட். ஒதுக்கீடு காசுகள் வந்தா கூட எல்லாமே வந்து பூசணி தான் இருக்கு நிறைய. எல்லா இடமும் பூசணி தான் இந்த வரை போட்டு கிடக்கு. நிறைய பேர் வந்து அதுக்குள்ள பாக்க வந்து பூசணி அந்த அதுக்கே வந்து பூசணி தான். பூசணி தான். நிறைய பேர் வந்து பூசணி பயிர் தான் இதுக்குள்ள. இந்த முறை பூசணி தான் கூடுதலா. ஏன்னா மழை சீசன் பிழைச்சிட்டு. அப்போ மழையில் அடிக்கடி வந்து அழிச்சு கொண்டு இருந்தபடியால் மழை வந்ததுல கொஞ்சம் எல்லாரும் பின்தாங்கி போச்சு. வெங்காய நடிகை எல்லாம் அப்போ இந்த முறை பின்தாங்கிட்டு. அப்படி அப்போ கன விஷயங்கள் கிடக்குது. இது சும்மா கமன் சொல்றான். அப்போ கமன் செய்து பார்த்தா தான் தெரியும். அப்போ உண்மையாதான் உண்மையாதான். இல்ல தோட்டத்தோடய இருக்கணும். என்ன தோட்டத்தோடயே இருக்கணும். அப்போ ஒரு காலத்திலேயே அப்போ அந்த பெரிய பூசணிக்காய் பச்சை மூல் கத்திரி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுதான் பெரிய கவலையா கிடக்கா. என்ன காரணம்? அந்த அழிகிறதுக்கான காரணம் என்ன ஐயா? அது அப்போ உற்பத்தி டைம்லயே அப்போ நாங்க ஒரு இடம்பெயரப்பட்டது தானே. அதோட அந்த இனம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்லையா? அப்போ இப்போ ஒரு சிலர் பெரும்பூசணி இனம் வச்சிருக்கணும். அப்போ உண்மையாதான் உண்மையாதான். ஒரு சிலர் வச்சிருக்கணும். இது இனி அறுவடை காலம். அப்போ இந்த பூசணி எல்லாம் இதான். ஆமா. அப்போ இது கொடி. இது அப்போ தம்புல. தம்புல சின்ன சைஸ்ல கிடக்குது. ஆனா பெரிய சைஸ்ல ஒன்னையும் காணல. என்ன அறுவடை சைஸ்? இது என்ன அறுவடைக்கு கொஞ்ச நாள் கிடக்காப்போ புல்லு பிடிச்சிட்டு மஞ்சள் அடிச்சிட்டு. மஞ்சள் அடிச்சிட்டு. ரைட் ரைட் ரைட். இதா இதுவும் கூடயா? இல்ல இல்ல, இது பக்கத்துல அஞ்சு வருங்க. இந்த பெரிய சைஸும் கிடக்கு. பெரிய சைஸும் கிடக்கு. வாங்க காட்டுறோம் பெரிய சைஸ். பெரிய சைஸ் பூசணிக்காய். தம்புல பூசணிக்காய். இந்த தம்புல பூசணிக்காய் பெரிய சைஸ். இங்க இருங்க. தம்புல பூசணிக்காய் அவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க. இங்கே இருங்க. அதில் அடக்கு இந்த இதில் அடக்குது. அப்படியே உள்ளுக்கு போனால் இங்கே இருங்க. உள்ளுக்குள்ளே எங்கடா இங்கே இருங்க. தம்புல பூசணிக்காய் உண்மையில நீங்க சொல்ற மாதிரி அறுவடை டைமுக்கு வந்துட்டு தானே? இது அறுவடை இன்னும் வந்துட்டு. அந்த சைஸுக்கு வந்துட்டு இல்ல? பெரிய சைஸுக்கு 10-12 நாள் கிடக்கு. எல்லாம் நல்ல பெரிய சைஸுக்கு வந்துட்டு. பெரிய சைஸுக்கு இந்த வரையப்போ ஓரளவுக்கு பூசணியால் பரவாயில்லை. ரைட் ரைட் ரைட். இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்படி ஒரு 3 கிலோ கிட்ட கிடக்கு. கொஞ்சம் முத்தணும். என்ன முத்த கிடக்கு? மஞ்சள் நிறத்துல இல்ல வரும் ஐயா? மஞ்சள் என்ன நாக்கடாக்காப்போ? அதான் மஞ்சள் நிறத்துல வரும். மஞ்சள்ல வந்தா தான் பூசணிக்காய். தம்புல பூசணிக்காய் சாப்பிட்டாதான். இங்க இருங்க. என்ன பெரிய சைஸ் பாருங்க. இதெல்லாம் அறுவடை செய்யல நல்லா இருக்கும் பாக்க. அறுவடை செய்ய நல்லா இருக்கும். அப்போ இங்க வாங்க. அப்போ நல்ல தம்புல பூசணிக்காய் என்ற ஒரு இனத்தை காட்டுறேன். அப்படி வேறத்தான் காய் எடுப்போம். இன்னும் அது வேற துவங்க இல்லை. ரைட் ரைட். இங்கெல்லாம் கத்தரி எல்லாம் என்ன பலதா பத்தி போடுங்க? இல்ல இங்கேயே அப்போ என்னுடைய கத்தரி தானே. அப்போ இப்போ புல்லு செடிக்கு எல்லாம் விட்டு கிடக்கு. அப்போ இனி உரம் போட்டு இறைக்கிறதா. ரைட் ரைட். இதெல்லாம் பற்றி எவ்வளோ காலம் கத்தரி? கத்தரி அப்போ இப்போ அது 4 மாதம் ஆகுது. 4 மாதம் அதானே? ரைட் ரைட். இங்கே பாருங்க பெரிய சைஸ்.
இந்த சைஸ்ல வரும் பெரிய சைஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு நீ பழக்கிற மாதிரி வரும் பழுத்து கொண்டு வருதா பழுத்து கொண்டு வருது இந்த மஞ்சள் அடிச்சு கொண்டு வர அடிக்குது இப்படி இருக்குது இப்படி அப்போ நீங்க இதுல கத்திரிக்காயில எத்தனை அறுவடை செஞ்சிட்டீங்களா ஐயா இப்போ கத்திரிக்காய் இப்போ நாங்கள் இப்போ கனகாலமா கத்தரியில் ஃபேமஸான ஆக்கள் கொஞ்சம் தோட்டக்காரர் இத்தறியிலே அப்போ நாங்கள் இன்னும் நெல் விதைப்பு மட்டும் பிரட்டாசி மட்டும் வச்சிருப்போம் கத்தரி வச்சு பக்குவமாகவும் மற்றது இந்த கைப்பரேட் இதுதான் இந்த குருவிச்சி என்று சொல்றோம் அதே மாதிரி தான் இந்த பூசணிக்கும் மஞ்சள் கண்டிப்பா இருக்கு அப்போ அதுக்கு ஏயோட கதைச்சு நாங்க டிஓ எல்லாரோடையும் அது இந்த ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு என்ன காரணம் என்ன கெமிக்கலை போட்டால் இது இல்லாமல் இருக்கும் சொல்லி அது எல்லாரும் சும்மா ஏபிசி என்று விவசாயம் என்று இருக்குது இல்லாமல் அதை ஒரு தரம் வந்து ஒரு போதனா ஆசிரியர்களோ இவளோ வந்து அந்த கமத்தை பார்த்து என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கி இப்போ இதெல்லாம் வந்து முந்தைய நாளங்களில் இல்லை தானே ஒரு காலத்திலேயே இப்போ பச்சைமூல் கத்திரிக்காய் இப்படி நீளமாப்போம் நாங்கள் சித்திரை வருஷத்துக்கு அப்போ சிங்கள வரைக்கும் கத்திரிக்காய் உப்பு சாக்கெல்லாம் போடுவோம் அப்போ நல்ல கலர் என்ன இது கைப்புரேட் கத்திரிக்காய் இது கைப்புரேட் என்ன கைப்புரேட் முந்தி கைப்புரேட் மில்ல ஒன்றும் இல்லை அப்போ பச்சை மூல் நீல மூலன்னு சொல்லி இனம் அது கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் இது இந்த கோழி மாதிரி இந்த இதுக்குள்ள ஐசிக்க வச்சு வேற கோழி அது இப்ப அந்த கோழிகள் இதெல்லாம் சாப்பிட்டு தானே போ எல்லாருக்கும் சரியான வருத்தம் எல்லாம் கெமிக்கல் கலந்து தானே இப்போ வருது இதப்போ நாங்கள் இப்ப நான் எந்த கத்துதான் இருக்கிறேன் நல்லா கிடாக்காப்போ நான் கூடுதலா மாட்டுச்சேலத்துக்கு அப்போ தயிர் ஒரு 6 லிட்டர் பால் ஒரு 6 லிட்டர் ஒரு 20 லிட்டரு கிட்ட மாட்டு செல்லத்தை கலந்து இதுக்கு அடிக்கிறபடியா தானே இந்த கத்தரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நான் இந்த கெமிக்கல் பாய்க்கிறது கொஞ்சம் குறைவு இயற்கையான முறையில வந்து அது இயற்கை முறையிலேயே அப்போ நம்ம முந்தைய ஒரு காலத்திலேயே அப்போ கூட்டறிவு தயாரிக்கிற என்னன்னு குப்பையை போட்டோம் இப்ப வெந்நீர் வந்தோடனே வெந்நீரில இருந்து புல்லு கொட்டை தான் வருதாம் வெந்நீர் அப்போ பவுடர் மாதிரி இருக்கும் அது வேலை செய்யும் அப்போ அதை கொண்டாந்து போட்டால் 2 வருஷம் செல்லுமாப்போ அந்த புல்லு அழிக்கிறது அப்படி வெந்நீரில இப்ப எங்கட ஊர் எருவிலே அப்போ அந்த புல்லு கொட்டை இருந்தாலும் முளைக்கிறது என்னமோ குறைவு ஏனென்றா வன்னி ஏரியில புல்லு கொட்டை பக்கண்டு முளைக்கும் இப்படியே போகுது இப்போதைக்கு கத்தரியும் வெங்காயமும் வச்சிருக்கேன் உங்களோட காய்ச்சல் சந்தோஷம் தெளிவான ஒரு விளக்கம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க நன்றி அதோடைய அப்போ கமத்துல இப்படி ஒரு பேட்டியில கொடுத்தப்போ மக்களுக்கு ஒரு இதா இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல்ல இப்போ எல்லா விஷயம் தோட்டஞ்சா வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் போடுறோம் ஏன்னா தோட்டஞ்சா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியணும் இது டிவிலேயும் வருமா இல்லையா இது யூடியூப் சேனல்ல வரும் யூடியூப் சேனல் மதுவிலக் யூடியூப் சேனல்ல வரும் நீங்க பார்க்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர் தரலாம் பிரச்சனை சரி வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதான் வந்து இந்த தம்புள்ள பூசணிக்காய் அதில் நீங்கள் பார்க்க தெரியும் நினைக்கிறேன் இந்த பெரிய பூசணிக்காய் பாருங்க இப்போ வந்து எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குது சில இடங்களில் வந்து பெரிய பெரிய சைஸுகள் எல்லாம் வந்து இருக்குது அறுவடைக்கு தயாராக நாங்கள் இதுகளுக்கு எல்லாம் வந்து பார்க்கலாம் இதில் பாருங்க இவ்வளோ பெரிய பூசணிக்காய்னு சொல்லி பாருங்க இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் மறைஞ்சு இருக்குது இங்கே பாருங்க இதுக்கே 2 பூசணிக்காய் வந்துருக்கு இங்கே பாருங்க இதொரு பூசணிக்காய் இங்கே ஒரு பூசணிக்காய் 2 பூசணிக்காய் வந்து இதுலேயே வந்து இருக்குது இப்படியே தொடர்ச்சியாக வந்து நிறைய பூசணிக்காய் இதுக்கெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இந்த பூசணிக்காய் இருக்கு பாருங்க பெரிய பூசணிக்காய் வந்து இருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து இதெல்லாம் வந்து அறுவடை செய்வாங்க அந்த அளவுக்கு தம்புள்ள பூசணிக்காய் பாருங்க பார்க்குற இடம் ஃபுல்லாக இந்த பூசணிக்காய் தான் அஞ்சு பாருங்க இவ்வளோ பெரிய பூசணின்னு பார்த்தீங்களா தட்டு தான் அந்த சின்ன சைஸுகளும் இருக்குது ஆக பெரிய சைஸுகளும் எல்லாம் இப்போ வளர்ந்துட்டுது இங்கால எல்லாம் வந்து கத்தரி எல்லாம் வந்து வச்சுக்கணும் ஐயாக்கா இதில் வந்து பாருங்க சின்ன சைஸ் வந்து இந்த கொடியின் நுனியில் வந்து முளைச்சிருக்குது சின்ன சைஸ் இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய சைஸ்ன்னு பாருங்க இவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க இதுதான் தம்புள்ள பூசணிக்காய் பெரிய சைஸில் வந்து இதெல்லாம் அறுவடைக்கு வந்து அந்த மஞ்சள் கலர் அடிக்குது பாருங்க இதெல்லாம் வந்து அறுவடைக்கு இனி வந்து அறுவடை செய்ய தயாராக இருக்குன்னு தான் சொல்லணும் இனித்தான் பாருங்க இங்கே பாருங்க அப்படியே கீழே அப்படியே இருக்கும் இங்கே பாருங்க சின்ன கொடி தான் ஆனால் பெரிய பூசணிக்காய் பாருங்க இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு பாருங்க
அப்படியே சுற்றி சுற்றி நிறைய இருக்குது. இப்படி நாங்கள் வந்து பார்க்க போனால் அப்படியே பார்த்து கொண்டே போகலாம். அப்படி இருக்குது. இந்தா இதில் வரணும். இங்கே இதான் வந்து தமிழில் பூசணிக்காய். பெரிய பெரிய சைஸ் அம்மையில பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இங்கே இதெல்லாம் குட்டி குட்டி சைஸு. இங்கே இருங்க, இது சின்ன சைஸ். அதை விட சின்ன சைஸ் இங்கே இருக்குது, குருத்தில் இருக்குது. இந்த அடிப்பகுதியில் இருக்கிற பூசணிக்காய் வந்து பெரிய சைஸில் வந்து இருக்குது. இங்கே இதுலேயும் இருக்குது. இங்கே கவனமாக இருக்கணும், ஆக்கள் வந்து களப்படுத்துன்னு போயிடுவாங்க. அப்படி இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சுற்றி வர அப்படியே பெரிய பூசணிக்காய். இங்கால வந்து இந்த பூசணி துபாய் பூசணிக்காய் நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் சின்ன சின்ன சைஸுகளில் இருக்குது. ஏற்கனவே இதெல்லாம் அறுவடை செஞ்சவங்க. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துபாய் பூசணிக்காய் இருக்குது. அங்கால பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பூசணிக்காயும் இருக்குது. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. அந்த துபாய் பூசணிக்காய் வந்து எந்த கால பகுதியில் வந்து வைக்கிற நீங்கள்? வைகாசி பகுதியில் தான் வைக்கக்கூடிய சந்தர்ப்பம். வைகாசியில் தான் அதில் பெருக்கமும் ஒடி பாய்ப்பும் வைக்கக்கூடிய விளைச்சல். வேற மாதங்களில் வந்து வைக்கல. வேற மாதங்களில் வைக்கலாம். இப்போ இந்த வயலுக்கு ஒரு வைகாசி கழிச்சரும் 2 மாதம் இடைவெளியில தான் வயலுக்கு வைக்கலாம். தோட்டத்தோட சம்பந்தப்பட்ட செம்பாட்டில் அந்த ஏரியாவில் வைகாசிக்கு தான் அதை உற்பத்தி ஆகிற இது. அப்போ நாங்கள் தோட்டக்காரர் முதலாளி பொடியோட கிட்டத்தட்ட 30-35 வரையும் நான் அவையோட ஊழியரா வேலை கொண்டு இருக்கிறேன். நீங்க ஒரு தொழிலாளியா வந்து உதவியா? உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? எனக்கு ஒரு நாங்கள் கண்டு கணக்கு கட்டுனாங்க. கண்டு கணக்கு வேற இது நாள் சம்பளமா கட்டுறான். முதலாளியர் 4 மணி ஆகட்டும் ஒரு 3000 காசு. ஓகே ஓகே. 2 நேரம் சாப்பாடும் கலந்த பக்கம் இருக்கிறேன். எப்ப அறுவடை செய்யறது? இப்ப அறுவடை செய்யறா இந்த இது கையாசில வச்சா அறுவடை முடிஞ்சு இது இந்த இப்ப வச்சதை நீ அறுவடை செய்த இனி இது விளைச்சலே வந்துடுது. மற்ற மற்ற இடங்கள்ல வந்து இப்ப எல்லாம் அறுவடை செஞ்சுட்டாங்கல்ல. அறுவடை செய்திருக்கிறாங்க. இதுக்கு அறுவடை செய்ய முன்னம் இது கொஞ்சம் 2 மாதம் பிறகு வச்சிருக்கு. லேட்டா வச்சதுல அறுவடை செய்யலாம் கிடக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா கிடக்கு. அறுவடை செய்யறாங்க இப்ப அறுவடை என்ன முத்தா இருக்கு. இங்க முத்து இருக்கு. இதெல்லாம் மணி இந்த ரைப்போட இதை நீ அறுவடை செய்யலாம். இனி அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யலாம். இப்போ இதுக்குள்ள இப்போ எத்தனை பரப்பளவு வந்து வச்சுக்கிடாக்கு? இதுல ஒரு 1500 கண்டில் செஞ்சோம். 1500 கண்டு. இப்போ எவ்வளோ வந்து அறுவடை செஞ்சால் எத்தனை கிலோ அறுவடை செய்யக்கூடிய? 5 பார்த்து நிறுத்து. அண்ணளவா நீங்க இவ்வளவு காலமா வந்து விவசாயத்தில் இருக்கிறீங்களா? இப்போ அண்ணளவா சொல்ல போனா எத்தனை கிலோ எடுக்க முடியுமா? ரோமலா இப்போ இந்த வரியம் விளைச்சல் கொஞ்சம் குறைவு. தோட்டத்தால விளைச்சல் குறைவு. நீ அறுவடை செய்து பையில போட்டு தான் அதிന്റെ கணக்கு இந்த பெரிய பூசணிக்காய் இருக்குல்ல, அந்த பெரிய பூசணிக்காய் வந்து இந்த கலப்பு அது ஒரே காலம் தானே? அது இந்த மாதம் தான். இந்த மாதம் அது அறுவடை செய்து கொஞ்சம் மூலத்துல வந்துட்டு அறுவடை செய்ய சில இடத்துல அறுவடை செய்யறது முத்தியும் இருக்குது. இதுவும் கொஞ்சம் பிந்தி போச்சு. அந்த சரியான காலப்பகுதியில வைக்கணும். சரியான காலப்பகுதியில வச்சாதான் அறுவடை செய்யக்கூடிய இடங்கள். இப்ப பூசணியை வச்சு எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்க வந்து மருந்து அடிக்கிறது? மருந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு இருக்கா. இந்த ரைப்ப மூட்டம் 6ஆம் நாத்து ரைப்பரண்டா 6ஆம் நாத்து மருந்து அப்படியும் அடிச்சு கொண்டே அடிச்சாதான் അതിന്റെ പൂച്ചികൾ கொஞ்சம் കട്ടപ്പെടും. ഇല്ലാടി എല്ലാം അടിച്ചു ரைப்பு நாளைக்கு இந்த ரைப்பண்டா நாளைக்கு பின்னரம் அடைச்சிடும். ஓகே. இப்போ அந்த பெரிய பூசணிக்காய் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துல இந்த மினி 2 மாதத்தால அறுவடை செய்யலாம். அதை தண்ணி எடுத்துக்கலாம். ரைட். நீ காட்டுங்க பாருங்க. ஐயா வந்து இப்போ துபாய் பூசணிக்காய் வந்து தண்ணி ஆட்டிங்க. அங்கே அந்த பெரிய பூசணிக்காயும் இருக்குது. இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து இன்னும் இப்போ லேட்டாக வந்து வச்சதுனால பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ அறுவடை செய்கிற இதுக்கு வந்துட்டுது பருவத்துக்கு. இப்போ விடிய எத்தனை மணிக்கு தண்ணி ஆட்ட வலிக்கிட்டது? நான் 10 மணிக்கு அப்படித்தான் தண்ணிகள் வலிக்கிட்டது. என்னன்னா முதலாளி கொழும்பு போயிட்டார். கொழும்புக்கு அலுவலா போட்டார். அப்போ நான் பைப்புகள் மிஷின்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த குளத்தில் பூட்டி எல்லாம் பூட்டி எடுக்குது. என்ன குளத்திலாம் பூட்டி இருக்கு. ரைட். இது எப்படி 4 மணியா முடிய? இது எப்படி 3 மணி செல்லும். 3 மணி செல்லும். 4 மணி சாப்பிட போறது? அதுக்கு சாப்பிட போறது சாப்பாடு அங்க இருந்து வரும். மாமா கொண்டு மூட அம்மாவா? இல்ல தோட்டக்காரமா. ரைட். ஓகே.
இதுக்கு எவ்வளோ இப்போ எவ்வளோ அதை கட்டிட்டியால்? இதுக்கு இப்போ அந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் இப்போ 3வது வாய்க்கால் வருது. ரைட். கரைச்செல்லாம் வெயிலுக்குள்ளே வெயிலுக்கு கரைச்செல்லாம் என்ன இது உற்பத்தியாக்கி இதுகளை பலன்படுத்தக்கூடியதா செய்யவில்லை. முதல் வளத்தில் போடுறார். அதை நாங்கள் அவதானமா பாதுகாத்து செய்யக்கூடிய நிலைமை எங்கள் இருக்குது. நான் 30-35 வரையும் கூடுதல் பெரும்பாலுமா தோட்டத்தில் அனுபவப்பட்டிருக்கு. அங்கால உடைச்சி போடுறது பார்க்குறேன். நீங்களா இந்த இது உடைச்சிட்டு சரி புல்வல் இருக்கிறதா கொஞ்சம் லேட்டா முதல்ல கட்டாக்க லேட்டா கட்டலாம். இப்போ புல்லு தானே புல்லு வளர்ந்துட்டு தானே இனி ஒன்று அவரை கேள்வி நீங்களே அவரை கேட்டீங்களே அவரு கொஞ்சம் அந்த அவர் இருக்கா கேள்வி அவர் என்ன மாதிரி சொல்லுவார். நான் 20-25 வரைக்கும் நிக்கிறேன் தம்பி. செம்பாட்டுல தான் கூடுதலா பெரும்பாலும் வேலை. இப்ப இது வயல் தானே. இதுகள் முடிஞ்ச உடனே நாங்கள் செம்பாட்டு தான் கூடுதலா வேலை. சரி ஓகே காலை வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் இந்த தம்புள்ள பூசணிக்காய் இது சம்பந்தமாக வந்து எப்படி பயிரிடுறது, எத்தனை மாதங்களில் வந்து அறுவடை செய்கிறதுன்ற மாதிரியும் வந்து கேட்டிருந்தோம். மாலை நேரங்களில் என் விரைடான்னு சொல்லி சொன்னால் மாலை நேரங்களில் பெருசாக யாருமே வந்து நிற்கிறாங்க இல்லை. இந்த மதிய டைமில் வந்து அதிகமான பேர் விடியலை வந்து மதிய டைமில் நிறைய பேர் வந்து இந்த தோட்டங்களில் வந்து நிற்பாங்க. அதனால தான் வந்து இப்போ மதிய டைமில் வந்து இது சம்மந்தமாக பதிவிட்டுருக்கேன். நான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தம்புள்ள பூசணிக்காய் வந்து எப்படி இருக்கும், என்ன சைஸில் வந்து வளரும் என்ற மாதிரியும் வந்து இந்த காணொலி வந்து சொல்லியிருப்போம். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து வரும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் என்ன ஒரு மாதத்தில் இந்த தம்புள்ள பூசணிக்காய் வந்து அறுவடை செய்வாங்க. அறுவடை செய்யக்குள்ள வந்து பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்துறதுக்கு வந்து தயார்படுத்துறதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதையும் வந்து இனி வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து நான் கண்டிப்பாக அறுவடை வந்து போடுவேன். வீடியோ வந்து பார்க்க முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து காட்டும். ஓகே, இதோட வந்து இந்த காணொலி வந்து நிறைவு செய்கிறேன். ஓகே, பாய்.